ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிஜி கேமராஸ் போலாம் ஒரு ட்ரிப். நான் உங்கள் பத்மா கணேஷ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எங்கே போகிறோம், என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி புதுசாக வந்திருக்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் ஆகும். சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம எங்கே ட்ரிப் போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தாராபுரம் போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உடுமலையிலேருந்து தாராபுரம் போகிறதுக்கு உங்களுக்கு 38 கிலோமீட்டர் 50 நிமிஷம் வரைக்கும் ட்ராவல் டைம் எடுக்குங்க. 2 வீலரில் தான் நம்ம போயிருந்தோம். அங்கே 2 கோயிலுக்கு போகலான்னு சொல்லி. அதுக்கு முன்னாடி நம்ம தாராபுரம் ஊரோட சிறப்பு என்னன்னு கொஞ்சம் பார்த்துடலாமா? இந்த தாராபுரம் பார்த்திங்கன்னா 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து காடாக தாங்க இருந்திருக்கு. அப்போ மகாபாரத கதை எல்லோரும் படிச்சிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. அந்த பஞ்ச பாண்டவர்கள் வந்து 12 வருஷம் வனவாசம் போனதாக கதை கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? அந்த 12 வருஷம் முடிஞ்சு 1 வருஷம் அஞ்ஞானவாசம்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. அதாவது அஞ்ஞானவாசம்னா அவங்க யாருன்றதை மறைச்சி பேர் எல்லாத்தையுமே மறைச்சி வேறு ஒரு பேரில் அந்த மாதிரி வாழ்ந்துருப்பாங்க 1 வருஷம். அப்படி அவங்க வாழ்ந்த ஊர் தான் வந்து இன்றைக்கி வந்து தாராபுரம் இருக்குது. அந்த காலத்தில் இந்த ஊரோட பேர் வந்து விராட நகர் அப்படின்னு சொல்கிறாங்க. புராணங்களில் வந்து இந்த ஊர் வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்த ஊராக தாங்க சொல்லப்பட்டு வந்திருக்கு. இந்த தாராபுரத்துக்கு நம்ம போகிறதுக்கு வழியில் வந்து தாந்தோணி, துங்காவி, காரத்தொழுவு, தலவாய்ப்பட்டினம் அப்படிங்கிற சின்ன சின்ன ஊர்களை வந்து தாண்டி நம்ம போகிற மாதிரி தான் இருக்குங்க. வழிநடுக வயல்வெளிகளும் தென்னை மரங்கள் அது மாதிரி பார்த்திங்கன்னா ஃபேமஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா செங்கல் சூளைகள் இருக்குது நிறைய. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டே வந்து பயணம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். தாராபுரம் ஊருக்குள்ளே நுழைய போகிறாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பைபாஸ் எல்லாம் சூப்பராக போட்டிருக்காங்க. இது வந்து 4-வே ரோடு மாதிரி. இந்த இடத்துல வந்து ஜங்ஷன் மாதிரி ஜாயிண்ட் ஆகுங்க. லெஃப்ட் சைடு போனால் வந்து திருப்பூர் கோயம்புத்தூர் போகிற ரோடுங்க. ரைட் சைடு வந்து திண்டுக்கல், மதுரை அந்த எல்லாம் போகிற ரோடு. அங்கே அந்த ஹைவேஸில் போய் இந்த ரோடு ஜாயிண்ட் ஆகும். நம்ம நேராக போனால் தாராபுரம் ஊருக்குள்ளே போகலாங்க. நம்ம நேராக போவோம். ஃபஸ்ட்டு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்திங்கன்னா காடு அனுமந்தராய சுவாமி கோவில், ஒரு ஆஞ்சநேயர் கோவிலுங்க. இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா 1460லேருந்து 1530 வரை வாழ்ந்து வந்த ஸ்ரீ வியாசராஜ சுவாமிகள் அப்படிங்கிற ஆஞ்சநேய பக்தரால் கட்டப்பட்ட கோவிலுங்க. மொத்தம் நாடு முழுவதும் 732 கோவில் கட்டியிருக்காரு. இது 89வது கோவில். கோவிலுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இந்த குளம் இருக்குது, நிறைய மீன்களும் இருக்குது. இதில் சில பேர் வந்து பிஸ்கட்டு, பொரி அதெல்லாம் வாங்கி போட்டுட்ருந்தாங்க. பக்கத்துலேயே வந்து கை கால் அலம்ப குழாய் வசதி இருக்குது. கை கால் அலம்பிட்டு வாங்க உள்ளே போவோம். இந்த கோவிலை பற்றி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் கூட இருக்குங்க. 1810 அந்த காலகட்டத்தில் ஆங்கிலேயர்கள் தான் ஆட்சி புரிந்தாங்க இல்லையா நம்ம நாட்டை. அப்போ வந்து கோவை மாவட்ட கலெக்டராக இருந்த திரு தீலந்துரை அப்படிங்கிறவர் வந்து இந்த ஊருக்கு கேம்பிங்காக வந்திருக்காரு. அப்போ வந்து அவருக்கு வந்து ராஜப்பிளவை அப்படிங்கிற ஒரு தீர்க்க முடியாத நோய் இருந்திருக்கு. அப்போ சில பேர் வந்து அவருக்கு சொல்லியிருக்காங்க, இந்த கோவில் சுவாமியை வழிபட்ட ஆஞ்சநேயரை உங்களுக்கு இந்த நோய் தீரும்னு சொல்லி. அவரும் வந்து அவங்களோட சொல்லுக்கேற்ற மாதிரி டெய்லி வந்து கோவில் சாமியை வழிபட்டு இந்த நோய் தீர்ந்ததாகவும், இந்த நோய் தீர்ந்ததுக்கு பலனாக வந்து அவரே வந்து இந்த கோவிலுக்கு கர்ப்பகிரகத்தை கட்டி கொடுத்ததாகவும். ஆனால் என்ன தான் கர்ப்பகிரகத்தை கட்டினாலும் அவரால் வந்து கோவில் மேலே வந்து, அதாவது கருவறைக்கு மேலே கோபுரம் கட்ட சாமி விடலை. வேற ஒருத்தர் கனவுல வந்து கருவறைக்கு மேலே கோபுரம் கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் இன்றைக்கு வரைக்கும் கருவறைக்கு மேலே வந்து கோபுரம் இல்லை. அது மாதிரி வந்து மேற்பரப்பும் வந்து ஓப்பனாக, அதாவது வந்து காற்று வெளிச்சமும் அந்த கோவிலுக்குள்ளே விழுகிற மாதிரி ஓப்பனாக தான் அமைச்சிருக்காங்க. அதுவும் வந்து ஒரு சிறப்பாக அமைஞ்சிருக்குங்க இந்த கோவிலில். கோவிலுக்குள்ளேயே தேவஸ்தான கடை கொண்டு கூட இருக்குங்க. பூஜை பொருட்கள் எல்லாமே அங்கே கிடைக்கும். வாங்கிட்டு நம்ம அப்படியே உள்ளே போவோம் கோவிலுக்குள்ளே. கருவறையில் 7 அடி உயரமும் 2 அடி அகலமும் உள்ள ஆஞ்சநேயர் வந்து மூலவராக இருக்காருங்க. உற்சவராக வந்து இந்த கோவிலில் சீதாராமர் இருக்காருங்க. அவங்க தனி சன்னதி அவங்களுக்காக அமைச்சிருக்காங்க. இந்த கோவிலில் வந்து கும்பாபிஷேக வேலைகள் நடந்துகிட்ருக்கு. அதுக்காக மற்ற எல்லா சாமிகளும் பாலாலயத்தில் எடுத்து வச்சதுனால மற்ற எல்லா சாமிகளும் மூடி தான் வச்சுருக்காங்க. ஆஞ்சநேயர் சாமியை மட்டும்தான் பார்க்க முடிஞ்சுது. அது மாதிரி ஆஞ்சநேயர் சாமி இருக்கிற, ராமர் சீத்தை கூட இருக்கிற கோவில்களில் சீதாராமர் வந்து மூலவராகவும் ஆஞ்சநேய சுவாமி உற்சவராகவும் அமையப்பட்டிருக்கும். ஆனால் இந்த கோவிலில் வந்து மூலவராக ஆஞ்சநேய சுவாமியும் உற்சவராக சீதாராமரும் அமைஞ்சிருக்கிறது மற்றொரு சிறப்பாக சொல்லப்படுகிறது. இந்த கோவில் அங்க பிரதர்ஷனம் பண்ணியும் ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை, வெற்றிலை மாலை சாத்தியும்
வேண்டிக் கொண்டார். திருமண தடை நீங்கும், கல்வியில் சிறந்து விளங்குவர், தீராத நோய் தீரும் என்பது நம்பிக்கை. இந்த கோவில் வந்து தாராபுரம் முனிசிபாலிட்டி ஆஃபீஸ் ஆப்போசிட்டில் அமைஞ்சிருக்கு. தாராபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. கோவிலுக்குள்ளேயே வந்து அன்னதான கூடம் அமைச்சிருக்காங்க. இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் வர்றதுனால டெய்லி அன்னதானம் நடக்குதுங்க. வாங்க நாம் இப்போ அடுத்து சிவன் கோவிலுக்கு போவோம். அடுத்து நம்ம வந்திருக்கிறது வற்றாத ஜீவநதியாம் அமராவதி ஆற்றின் கரையில் அமைந்திருக்கும் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி சமேத அகஸ்தீஸ்வரர் கோவில். அந்த கோவில் தாங்க வந்திருக்கோம். நாங்கள் வரப்போ பார்த்தீங்கன்னா அமராவதி ஆற்றுலேருந்து தீர்த்த குடம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. சரி, கோவிலுக்குள்ளே போகலாம் அப்படின்னு பார்த்தா கோவிலுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா பெருமாளுக்குன்னு ஒரு தனி சன்னதி இருக்குங்க. அது ஆச்சரியமாக இருந்தது. ஸ்ரீதேவி பூதேவி சமேத பிரசன்ன வெங்கட்ரமண பெருமாள் அப்படிங்கிற தனி சன்னதியில் சுவாமியும் பக்கத்தில் குபேரலட்சுமி நரசிம்மருக்குன்னு சன்னதிகள் இருந்தது. பௌர்ணமி அன்னைக்கு விசேஷமாக இந்த பூஜைகள்லாம் நடத்தப்படுது. அந்த பிரகாரத்தையும் பார்த்து சுவாமியை நம்ம தரிசிச்சுட்டு அடுத்து நம்ம கோவிலுக்குள்ளே போவோம். இதுவும் திரு அகஸ்தியரால் உருவாக்கப்பட்ட அகஸ்தீஸ்வரர் கோவிலுங்க. இதுவும் வந்து இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் தான் வருது இந்த கோவிலும். இந்த கோவிலோட தல வரலாறு எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பொதிகை மலைக்கு செல்லும் வழியில் வந்து அமராவதி ஆற்றின் கரையில் வந்து அகஸ்தியர் வந்து தங்கினார். அப்படி தங்குறப்பெல்லாம் வந்து தங்குற ஊரில் நிறைய போகிற வழியிலலாம் நிறைய ஊர்கள் இருக்கும்ல, அந்த ஊர்லெல்லாம் தங்குறப்ப எந்தெந்த ஊரில் தங்குறாரோ அங்கெல்லாம் வந்து அவர் சிவ பூஜை செய்கிறது வழக்கம். அப்படி அவர் சிவ பூஜை செய்கிறதுக்கு லிங்கத்தை கொண்டு வர சொல்லி அவரோட சீடர்களுக்கெல்லாம் வந்து காசியிலேருந்து கொண்டு வர சொல்லி உத்தரவு போட்டார். அப்படி அந்த சீடர்கள் வந்து காசியிலேருந்து அந்த லிங்கம் கொண்டு வர்றதுக்கு ரொம்ப தாமதம் ஆயிடுச்சு. அப்போ வந்து சிவ பூஜை தடைபடக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக அமராவதி ஆற்று மணலை எடுத்து அவர் வந்து லிங்கமாக செய்து வழிபட்டார். அப்படி அவர் வழிபட்ட லிங்கமே வந்து மூலவராக அமைஞ்சிருச்சு இந்த கோவிலில். அதுக்கப்புறமா தான் வந்து அவரோட சீடர்கள் காசியிலேருந்து லிங்கமும் கொண்டு வந்தாங்க. அந்த லிங்கம் வந்து இந்த தனி சன்னதியில் காசி விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாதராக அமைச்சிருக்காங்க. இதுதாங்க அந்த சன்னதி. அந்த சன்னதியிலே பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்களை குறிக்கும் விதமாக பஞ்சலிங்கங்கள் அமைஞ்சிருக்கு. அது வந்து ஒன்றுக்கொன்று அளவில் வந்து மாறுபட்டதாக இருக்கும். இது வந்து ஒரு விசேஷ அமைப்பாக இந்த கோவிலில் வச்சுருக்காங்க. இந்த கோவில் முழுவதும் பாருங்கள், அந்த காலத்தில் எல்லாமே ஃபுல்லாக கல்லுலேயே அமைச்சிருக்காங்க. பாருங்கள், என்ன ஒரு அற்புதமான அமைப்பு. அதுக்கப்புறம் நம்ம வந்திருக்கிறது மூல கணபதின்னு சொல்லி விநாயகர் சந்நிதிங்க. இங்கே இருக்கிற விநாயகர் வந்து மூல கணபதின்ற நாமத்தில் இருக்கார். பெருசாக அமைஞ்சிருக்கார். எந்த சாமியும் நம்ம ஃபோட்டோ விடக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த பிரகாரத்தை மட்டும், அந்த சந்நிதியை மட்டும் எடுத்துருப்போம். நம்ம அந்த கணபதியை தரிசிச்சுட்டு நம்ம பின்னாடி சுற்றி வந்தோம்னா பார்த்திங்கன்னா அடுத்து இருக்கிறது வீரபத்திரர் சந்நிதிங்க. இதுதாங்க அந்த வீரபத்திர சந்நிதி. சிவனுக்கு பிடித்தமான சரக்கொன்றை தான் வந்து இந்த கோவிலோட தலவிருட்சம். தலவிருட்சங்கள் வந்து கோவிலுக்கு வந்து ஒரு அடையாளத்தையே அந்த காலத்தில் ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். இந்த கடவுளை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் வந்து தலவிருட்சங்களை தான் வந்து வச்சு தான் அங்கே சாமி இருக்குது அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சாங்களாமா. அதனால் கோவிலில் சாமியை வழிபடுறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி கோவிலில் அமைஞ்சிருக்கிற தலவிருட்சங்களையும் நம்ம வழிபடணும். அந்த தலவிருட்சங்களுக்கு தண்ணீர் ஊற்றினாலே தோல் நோயெலாம் நீங்கும் அப்படின்னு ஐதீகமாக நம்பப்படுகிறது. அடுத்து நம்ம வந்திருக்கிறது பாலமுருகர் முருகர் சந்நிதிங்க. முருகரையும் பார்த்துட்டு அடுத்து நம்ம அப்படியே கோவிலை சுற்றி வருவோம். அடுத்து போக போகிறது பார்த்திங்கன்னா, இந்த கோவிலில் தான் மூலவராக வந்து அகஸ்தியர் வடித்த அகஸ்தீஸ்வரர் மூலவராக இருக்கார். ஸ்ரீ அகஸ்தீஸ்வரரை மூலவராக வைத்து கோவில் எழுப்பப்பட்ட போது ஸ்ரீ அகஸ்தீஸ்வரருக்கு தனி சன்னதியும் அமைத்து அதன் அருகிலேயே வந்து அம்பாலா அகிலாண்டேஸ்வரி தாயாரையும் அமைத்து வழிபட துவங்கினாங்க. அந்த ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி தாயார் சன்னதிக்கு தான் அடுத்ததாக நம்ம வந்திருக்கோம். இந்த சன்னதியில் பெண்கள் திருமண தடை நீங்கவும் பிள்ளை பேருக்காகவும் வழிபடுறாங்க அம்மையை. அந்த அம்மையை நம்ம பார்த்துட்டு நம்ம அப்படியே வெளியில் வந்தோம்னா அடுத்தது இருக்கிறது வந்து பைரவர் சன்னதி. அதுக்கப்புறம் பக்கத்தில் திருவாதிரை மண்டபம்னு ஒரு மண்டபம் ஒன்று இருக்குது. அதுக்கு அருகிலேயே வந்து பார்த்திங்கன்னா நவகிரகத்துக்கு தனி சன்னதி அமைச்சிருக்காங்க. மற்றும் சூரியன் சந்திரனுக்கு சிறு சிறு சன்னதிகள் இருக்குது. அகஸ்தீஸ்வரரை பார்த்தவன்னா அவங்க இருக்கிறது இன்னும் மேலும் சிறப்பாக இருக்குது. அமராவதி ஆற்றை பார்த்த மாதிரி கிழக்கு நோக்கி ஸ்ரீ அகஸ்தீஸ்வரர் அமைந்திருக்கிறார்.
அவர் சன்னதிக்கு வெளியே சனீஸ்வரனுக்கு என்று தனியாக ஒரு சிறு பிரகாரமும் இருக்குது. நவகிரகம் இருந்தாலும் தனியே சனீஸ்வரருக்கும் ஒரு பிரகாரம் அமைச்சிருக்காங்க. வாங்க உள்ளே போய் அகஸ்தீஸ்வரரை தரிசனம் செய்யலாம். புண்ணிய நதியாம் அமராவதி ஆற்றில் நீராடி அகஸ்தீஸ்வரரை தரிசனம் செய்யும் பக்தர்கள் அனைவருக்கும் மனக்குறை நீங்கும், மன நிம்மதி கிடைக்கும் என்பது ஐதீகம். சுவாமியை தரிசிச்சுட்டு அப்படியே நம்ம வாங்க வெளியில் போகலாம். வெளியில் வந்தால் அரச மரத்து அடியில் இன்னொரு பிள்ளையார் வலம்புரி விநாயகர் என்ற பெயரில் அமைச்சிருக்காங்க. அவருக்கும் அபிஷேகம் செஞ்சு வழிபடுறாங்க மக்கள். இந்த கோவில் தாராபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குங்க. கோவிலுக்கு வந்தாலே ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வச்ச பலன் எப்பயுமே நமக்கு ஒரு மனசு அப்படியே லேசாயிரும். அந்த மாதிரி இந்த ஈஸ்வரர் ஸ்ரீ அகஸ்தீஸ்வரரை பார்த்த திருப்தியில் நம்ம அப்படியே மெல்ல கிளம்புனோம். வெளியில் கோவிலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு சின்ன பெட்டிக்கடை மாதிரி இருக்குங்க. அங்கே கோவில் பூஜை சாமான்லாம் கிடைக்குங்க. வெளியில் வந்தால் கொஞ்சம் அப்படியே லைட்டாக பசிக்கிற மாதிரி இருந்தது. அடுத்து நம்ம வந்த இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அபூர்வா ஹோட்டலுங்க. இது தாராபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது இந்த ஹோட்டலுங்க. நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. நல்லா எங்கள் வீட்டுக்கார் எங்கே போனாலும் ஃபஸ்ட்டு 2 இட்லி தாங்க ஆர்டர் பண்ணுவார். அதுதான் டக்குன்னு கிடைக்குமாம்மா. அதனால் 2 இட்லி ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணியிருந்தேன். அதுக்கு பாருங்கள் எத்தனை வித சட்னி எத்தனை வித ஐட்டம் கொடுத்துருக்காங்க. நான் ஒரு செட்டு பூரி சாப்பிட்டுட்டு அடுத்து காஃபியை குடிச்சிட்டு கிளம்பியாச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.